அப்போ என்னோட கனவு நினைவாயிடுமா? அப்ப என் கனவும் நினைவாக போகுது. மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய வாழ்க்கையிலயும் நான் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த விரும்புறேன். ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் டியூஷன் எடுத்தே ஆகணும். அப்பதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் 99 மார்க்ஸ் கிடைக்கும். சோ எல்லா பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு ஓட் பண்ணுங்க. கசாமா கண்டிப்பா உனக்கு நான் ஓட் போடுவேன். அதுக்கு பதிலா நீ என் கூட சேர்ந்து விளையாடணும். டைகர் ஃபயர் ஃபயர் ஃபயர். நாம எல்லாம் சேர்ந்து இப்போ விளையாடுவோம். கைகளை தூக்கி இடுப்பை ஆட்டி நாம் அனைவரும் ஆடுவோம். அதன் பிறகு சும்மா விளையாட்டு விளையாடுவோம். ஒரு ஸ்டாச்சு. கனவுல கூட ஸ்டாச்சு வாடா. இப்ப அடுத்து ஏன் முறை? என்னப்பா இது? நனோ காக்காவை எங்க காணோம்? நான் இங்க இருக்கேன். கனவுல நீங்க எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் உங்களை தேடி நான் ஓடி வருவேன். வந்துட்டேன் நனோ காக்கா. இப்ப அடுத்தது நாங்க. சரியா சொன்னீங்க. என் கனவுல உலகம் ரொம்ப குட்டியா இருக்கு. அட நீங்களா? உங்களுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க. இவன் தானே அந்த டிவில வர ஹோஸ்ட். சொல்லு, இவன் உன் கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இப்ப எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? இவர் எவ்வளவு அழகா இருக்காரு. சிம்பான்சி மாதிரி இருந்துட்டு ஏன் கத்துறீங்க? சிம்பான்சியா? ஜனங்க என்ன தொழிலாளிகளுடைய தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க என்ன பண்றீங்க? உங்க தொழிலாளிங்க கிட்டே போங்க. ஆமா, இது யாரு புதுசா? கனவுல அடிபட்டா கூட வலிக்குமா என்ன? அடடா, இது அதே மீன் தானே? எனக்கு பயமா இருக்கு ஹரி. இந்த மீனுடைய மசாலா. இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கிடைக்கும்? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? காவாக்குச்சி, சூப்பர் சிஇஓ நகாரா, உங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுப்பேன். முதல்ல உன் பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடி. நீ இப்போ சூப்பர் சிஇஓ போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ணி ஆகணும். இது என்னுடைய கோரிக்கை. என்ன? நான் ரிசைன் பண்ணிட்டா என் பசங்களுக்கு பீட்சா பர்கர் எப்படி வாங்கி கொடுப்பேன்? என்னோட பேச்சுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறீங்களோ எழுந்து நில்லுங்க. இங்க இருக்க எல்லாருமே நீ ரிசைன் பண்ணணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. நான் உங்களுக்காக தான் காத்திருந்தேன் மேடம். நீங்களா மிஸ்டர் ஷேரோ ஷாக்கி? அது வந்து என்னன்னா, நான் இங்க உன்னை பாக்குறதுக்காக வந்தேன். ஆனா உன்னால எனக்கு 3 லட்சம் நஷ்டமாயிடுச்சு. இந்த 3 லட்சத்தை நீதான் எனக்கு திருப்பி கொடுக்கணும். உங்களுக்கு மூளைகில குழம்பி படிச்சா என்ன? 3 ரூபாய் கூட கொடுக்க முடியாது. ஓடாத நில்லு. நீயா விருப்பப்பட்டுதான் வந்த. நான் ஒன்னும் உனக்கு இன்விடேஷன் கார்டு எல்லாம் கொடுக்கல. என்ன மன்னிச்சிருங்க, நான் கவனிக்கல. கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல பட்டனை வச்சு சுத்தறியா? சொல்லு, என்ன? அப்புறம் ஒழுங்கா வண்டி ஓட்டுவியா? பதில சொல்லு. அச்சச்சோ, என்னோட கனவு எல்லாம் இப்படி தீப்புரிச்சு எரியுதே. நான் மேக்கப் போடுற எல்லா திங்ஸும் காலி ஆயிடுச்சே. வெச்சி, என்னோட பணத்தை வச்சு வேற ஒருத்த கூட ஜூஸ் குடிக்கிறியா? என்னைய கூட கூட்டிட்டு போங்க, தனியா விடாதீங்க. அட வேலையதான் பிடிக்கிட்டீங்க கூடவே. அட வேலையதான் பிடிக்கிட்டீங்க கூடவே போட்டு துணியுமா புடுவாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு என் புருஷனுக்கு தெரியாம பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன். என் காலை விடு. எனக்கு தொழிலாளர்களுடைய தெய்வம் ஆக வேண்டாம். என் வேலை எனக்கு திருப்பி கிடைச்சா போதும், கொடுத்துருங்க.